வணக்க மக்களே. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி வந்து எங்கள் பாட்டி சப்பாத்தி பண்ணியிருந்தாங்க பாருங்கள். எங்கள் பாட்டி சப்பாத்தி தான் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா எங்கள் பாட்டி நேற்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் வந்து நேற்று மீன்லாம் எடுத்து சாப்பாடெலாம் செஞ்சதுனால நேற்று நாங்கள் சாப்பிட முடியல. அதனால தான் சரி அடுத்த நாள் சாப்பிட்டுக்கலான்னு வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா சரி இதை எப்படி பண்ணலாம், இதை வந்து குழந்தைங்களுக்கு இப்படியே கொடுத்தா சாப்பிடாதுங்க. அதுங்களுக்கு வந்து வித்தியாசமாக ஒரு முட்டையெல்லாம் போட்டு பண்ணி கொடுத்தா முட்டை பரோட்டா எப்படி அந்த மாதிரி சப்பாத்தி பரோட்டா இது அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறேன். முதல்ல என்னென்ன போடணும்னு சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க. முதல்ல 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க. ஆனால் நீளமாக அரிஞ்சுக்கணும். ஓகே, நீளமாக அரிஞ்சு முடிச்சுட்டு தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, நல்லா பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும், சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போட்டுங்க. இங்கே வரும் 2 தக்காளி, வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு நல்லா நீளமாக அரிஞ்சு தாளிச்சுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு தாளிங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து போட்டுக்கலாம். தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வெங்காயத்து கூட கலந்தால் தான் ரேக்காக வரும். தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஆச்சுன்னா உங்களுக்கு உதிரியாக வராது முட்டை. அதனால் வெங்காயத்தை போட்டுட்டு தாளித்ததுக்கப்புறம் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் தாளிச்சுங்க. தக்காளி அதுக்கப்புறம் போட்டுங்க. ஓகே, தக்காளி இருக்கட்டும். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்பாத்தி வந்து நீங்கள் பிச்சு ரெடியாக பொடியாக பிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு வீடியோ பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை பரோட்டா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சப்பாத்தி பரோட்டா. இதோட பேர் சப்பாத்தி பரோட்டா. ஓகே, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மக்களே இங்கே பாருங்கள், முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா ரேக் அப்படி எடுத்தாச்சு. தீ சன்னமாக வச்சு கலருங்க, அப்போ தான் கருகாது. இது என்னடா ஒத்த கையில் காட்டுறேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா கிளறாமல் இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. வீடியோ நான் தான் எடுக்கிறேன், ஒரு ஆள் தான் எடுக்கிறனால வீடியோ வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால நானே ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். மக்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக அதை பண்ணுறேன். இது வந்து அவங்க பயன்படுத்திக்குவாங்க இந்த ஒரு வீடியோவுன்னு சொல்லி தான் காட்டுறேன். இப்போ நம்ம தக்காளி வந்து ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து பெரிய தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளி போட்டு நல்லா கிளறிடணும். நான் கிளறி முடிச்சு காட்டுறேன், ஏன்னா வீடியோ எடுக்க முடியாது, கிளறணும், அதனால தான். ஓகே, பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இந்த மாதிரி உண்ணி சன்னமாக பிச்சுக்கணும். உண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் பிக்கணும். இந்த அளவு பொடியாக பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெருசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கறி மசாலா போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போதும். கூடவே நம்ம சிக்கன் தூள், ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சிக்கன் தூள் இல்லாதனால நான் கறி மசாலா மட்டும் 1/2 ஸ்பூன் போதும் எனக்கு போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ நல்லா கிளறிடலாம். கிளறி முடிச்சு நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், சப்பாத்தி பிச்சு போட்டாச்சு. இன்னொன்று இதில் வந்து எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும்னு சொல்லிடுறேன். எண்ணெய் வந்து ஒரு 50 ml ஊற்றிக்கிங்க. ஓகே, 10லைன்னா ஒரு 25 ml சேர்த்து ஊற்றிக்கிங்க. பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா போட்டு ஹை ஸ்பீடு வச்சு நல்லா கிளறணும், இல்லைன்னா மீடியமாக வச்சாவது கிளறணும். ஏன்னா நைட் சப்பாத்தியாக இருக்கிறனால, ஏன்னா சப்பாத்தி வந்து நேற்று சப்பாத்தி நல்லா கிளறணும். நீங்கள் நைட்டு சுட்ட மாதிரி இருந்தால் நல்லா கிளறணும். ஏன்னா சப்பாத்தி வந்து குழந்தைங்க சாப்பிட்றது, அதனால் இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால நல்லா கிளறினா தான் அதோடைய இதெல்லாம் போகும், அந்த பேக்டீரியா இதெல்லாம் வந்து சாகும். ஆனால் நல்லா கிளறுங்க. சப்பாத்தி மேக்ஸிமம் கெடாது, இருந்தாலும் சூடு பண்ணி சாப்பிட்றது நல்லது. எதுக்கு நல்லதுக்கு தான் சூடு பண்ணி சாப்பிட்டுக்குங்க. ஓகே, இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து சாப்பிட்லாம், டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். இன்னொன்று இதில் வந்து நீங்கள் சிக்கன் குழம்பு இது இருந்தாலும் போட்டுக்குங்க. சிக்கன் குழம்பு எடுத்து ஊற்றி கடையில் எப்படி கொத்து பரோட்டா செய்கிறாங்க அந்த மாதிரியே போட்டு நல்லா கிளறினீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட சிக்கன் குழம்பு இல்லாதனால தான் நான் வெறும் முட்டை மட்டும் போட்டு லைட்டாக கறி மசாலா போட்டேன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக மிளகு தூள் போட்டு தூவி விட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். எங்ககிட்ட மிளகு தூள் வந்து முழுசாக தான் இருக்குது, அரைக்கணும். அதனால் நான் அரைக்க முடியாதனால லேட்டாகுன்னு சொல்லிட்டு தான் நான் மிளகுத்தூள் போடல. கடைசியாக மிளகுத்தூள் மட்டும் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் தூவி விட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆஹா, முட்டைலாம் நல்லா வணங்கி இங்கே பாருங்கள் ரேக்காக இருக்கனால வாய்க்கு அப்படியே பக்காவாக கிடைக்கும்.
எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது நல்லா கலரணும். அது கலர்னா தான் அந்த பேட்டரியாக இந்த இதெல்லாம் நல்லா சூடாகி நல்லா இதாகும். ஏன்னா நேற்று சப்பாத்தி அதனால் சொல்கிறேன். நைட் சப்பாத்தியாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் மிச்சமாச்சுன்னா அடுத்த நாள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சிக்கன் குழம்பு மட்டும் ஊற்றி பாருங்கள், இன்னும் அல்டிமேட் பக்காவாக இருக்கும். பாருங்கள் எங்கள் பாப்புக்குட்டி பாருங்க வந்து நின்றுட்டுக்கிறா. பாப்புக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பா சாப்பிட ரெடியா? பிடிக்குமா? ஓகே, எங்கள் பாப்பா வந்து ரெடியாக நிற்கிறா. ஓகே 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 பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ எடுக்கிறனால நான் கிளற முடியாது. நான் வீடியோ அப்புறம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிளறி விட்டு போட்டு வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த எட்ஜில் வந்து டம்ளர் எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த எட்ஜ் இருக்குல்லங்க, இந்த எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் இப்படி வச்சு நல்லா அப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொத்தாக அப்படியே எல்லாமே மிக்ஸ் ஆகி தட்டும் போது உங்களுக்கு மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். அதனால் நான் எங்கிட்ட அந்த ஷார்ப்பாக இல்லாதனால நான் கரண்டிலே வச்சு ஒரு கொத்து இல்லாட்டுருக்கிறேன். ஏன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகியும் நல்லாயிருக்கும். இவர் பிடிச்சிக்கங்க, ஒரு கையில் இப்படி பிடிச்சிட்டு தட்டுங்க. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறதுனால பிடிக்க முடியல. பாருங்கள் நல்லா அந்த பொடி ஆகிற மாதிரி நல்லா எல்லாமே பொடி ஆகிற மாதிரி பொடி ஆகிற மாதிரி நல்லா தட்டுங்க. அப்படி பொடி ஆகிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தட்டி முடிச்சு காட்டுறேன். மக்களே வாங்க, ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. சிக்கன் குழம்பு தான் இல்லை, பரவாயில்ல. சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம். மக்களே வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாமா? காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா கொத்தி விட்டனால இங்கே பாருங்க, அப்படியே வெங்காயம் தக்காளிலாம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. இங்கே பாருங்க, ஆஹா ஓஹோ பாருங்க மக்களே. சப்பாத்தியில் சாப்பிடுங்க, கடையில் போய் புரோட்டா வாங்கி சாப்பிடாதீங்க. அந்த புரோட்டா சாப்பிட்ற பதிலாக நீங்கள் சப்பாத்தி செஞ்சு இந்த மாதிரி கொத்து புரோட்டா போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்காதீங்க புரோட்டாவில் அதிகமாக. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டா வந்து ரொம்ப கெடுதல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தேன், புரோட்டா சாப்பிட்டா அட்டாக் வந்து ஈஸியாக வந்து அட்டாக் வருமாமா. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை. புரோட்டா வந்து குழந்தைங்களுக்குலாம் மெயினாக கொடுக்காதீங்க. தயவுசெய்து நீங்கள் நூடுல்ஸு இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. ஏன்னா மைதாலாம் தவிர்த்துடுங்க, இயற்கையானதாக சாப்பிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு பார்த்துருப்பீங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பெரிய முட்டை ரேக்காக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு அதில் ஒரு பெரிய பைட்டு போயிடலாமா? வாங்க போயிடலாம். கடையில் கூட மாதிரி சாப்பிட மாட்டோம். வீட்டில் செஞ்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பக்கா நல்லா சூடு பண்ணிவிட்டேன், அப்படியே சூப்பராக இருக்குது. இப்போ எங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம், எப்படி சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க. என் பையன்கிட்ட கொடுத்துருக்குறேன், பையன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவான். பாருங்கள், மெத்தை கூட எடுக்கல. எல்லாம் லீவுனாலே எல்லாம் ரொம்ப நேரம் தூங்குறனால மெத்தையும் கூட எடுக்கல. மணி 11 ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், 11:10 ஆச்சு. உன்னி தூங்கி இப்போ தான் எந்திரிச்சாங்க. அதுக்குள்ளே டிவி பொம்படை பார்த்துட்டு உட்காந்துட்டாங்க. இப்போ தான் எந்திரிச்சான் பையன், பல்லு விளக்கிட்டு வந்து உட்காந்துருக்கான். சாப்பிட்டு பார்த்து சொல்லு தம்பி, எப்படிக்கு? அல்டிமேட் பக்காவா? சிக்கன் குழம்பு மட்டும் ஊற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணலாம். ஆஹா, புளிப்பு தக்காளி தான் போட்டேன், நாட்டு தக்காளி. பக்காவாக இருக்கேன். இந்த லைட் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக புளிப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டே இருக்கலாம் போல ஃப்ரெண்ட்ஸ். புரோட்டா தான் பயமாக இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். இதெல்லாம் ஜீரணமாக சீக்கிரம். அதே மாதிரி இந்த ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் புரோட்டாவில் விற்கிறாங்க. இப்போ அது வந்து கெமிக்கல்லாம் போட்டு விற்கிறாங்கிறாங்க. அது என்னமோ நல்லா இல்லை, பார்த்து சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவு வீட்டில் செஞ்சு தேய்ச்சி அழகாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன் போய் கடையில் போய் சாப்பிட்ணும்? சாப்பிட்றதா அதுக்காக கடையில் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. ஏதோ ஒரு நாள் சாப்பிட்றதா, அடிக்கடி சாப்பிடாதீங்க, உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. எங்கள் பாப்பா சாப்பிட்டு சொல்லுவான்னு பார்த்தா விளையாட்டுருக்குறா. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். என் பையனே சொல்லியிருக்கிறது கேட்டிருப்பீங்க. அப்போ நல்லா தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈஸியான ஒரு மெத்தேடு தான். அடுத்த தடவை சொன்ன மாதிரி சிக்கன் குழம்பு இருந்தால் சிக்கன் குழம்பு ஊற்றி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாரு பாப்பா வந்துட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பா வந்துட்டா, பாப்பாவுக்கு வந்து ஒரு வாய் ஊட்டி விடலாம். பார்த்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு இருந்தால் சிக்கன் குழம்பு ஊற்றிக்கிங்க. முட்டை வந்து நல்லா ஒரு 4 முட்டை, ஒரு 5-6 சப்பாத்தி இருந்தால் ஒரு 4 முட்டை ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும். முட்டை கொஞ்சம் நிறையா தான் நல்லாயிருக்கும். சப்பாத்தி வந்து ஒரு 6-7 சப்பாத்தி நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு ஊற்றிக்கிங்க. கடைசியாக மிளகு தூள் போட்டு இறக்கிடுங்க. மெயினாக கருவேப்பிலை போட்டுக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுங்க. கருவேப்பிலை இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.